this is Vinodini K of Team YRC from Velammal Engineering College. So today I am going to discuss about the myths and facts about animals. So first myth என்னன்னா chameleons வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும் நார்மலாக. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து இடம் போனால் அது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். பட் அதில் இருக்க ஃபேக்ட் என்னென்னா, அது ட்ரூத் என்னென்னா, அது வந்து மூட் சேஞ்ச் பண்ணிக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அது அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ரேச்சர் சேஞ்ச் பண்ணி அதோட மூடை அது வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த கலர் மாறுது. அதுதான் அதில் இருக்க உண்மையான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் மித் என்னென்னா, பிரானாஸ் வந்து அப்படியே நம்ம ஹியூமன் பாடி கிடச்சிச்சின்னா அது மொத்தம் அப்படியே சுக்குநூறாக ஆக்கிடும் அப்படின்றது வந்து ஒரு மித். பட் அதில் இருக்க ஃபேக்ட் என்னென்னா, பிரானாஸ் வந்து ஹியூமன்ஸ் கிட்டே வராது. அது ரொம்ப டிமிடான காஷியஸான ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹியூமன்ஸ்கிட்ட வந்து இது வரைக்கும் எந்த அட்டாக்கும் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி ஒரு ரெக்கார்டே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மித் என்னென்னா, எல்லா பேட்ஸுமே வேம்பயர் பேட்ஸ் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு. அது வந்து மித்தாக இருக்குது. பட் அதில் இருக்க ஃபேக்ட் என்னென்னா, ஓவர் 1500 ஸ்பீஷீஸ் தட் எக்ஸிஸ்ட், ஒன்லி 3 ஆர் வேம்பயர் பேட்ஸ். 1500 ஸ்பீஷீஸில் 3 மட்டும்தான் வேம்பயர் பேட்ஸாக இருக்குது. அந்த வேம்பயர்ஸ் பிளட் சக் பண்ணும் அனிமல்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்பீஷீஸ் கிட்டே இருந்து. ஸோ த நெக்ஸ்ட் மித் இஸ், டாக்ஸ் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கலர் மட்டும்தான் அது விஷனில் அது மட்டும்தான் அந்த கலர் மட்டும்தான் அதால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்றது மித். பட் அது ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஹியூமன்ஸை விட அதால் நிறைய கலர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதுதான் ட்ரூத். நெக்ஸ்ட் மித் என்னென்னா, மோஸ்ட்லி இந்த குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற நார்மல் அனிமல்ஸ் வின்டர் சீசன்ஸில் ஹைபர்னேஷன் வந்து ஏன் பண்ணுதுன்னா, கூல்டாக இருக்கிறதுனால தான் பண்ணுது, ஹைபர்னேஷனுக்குள்ளே போகுது அப்படின்றது நம்பியிருக்கும். அது மித். பட் ஃபேக்ட் என்னென்னா, டியூ டு ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் தே ஹைபர்னேட் இன் வின்டர் சீசன்ஸ். அதுதான் உண்மை. ஸோ நெக்ஸ்ட் மித் என்னென்னா, ப்ளூ வேல் இருக்குல்ல, ப்ளூ வேல் வந்து ஒரு மனுஷனே முழுங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து சக்தி இருக்குது. வாய் எவ்வளோ பெருசு, அதோட ஈசோஃபேகஸ் வந்து அவ்வளோ பெருசுன்ற நம்பப்பட்டிருக்கு. அது ஒரு மித்தாக இருக்குது. பட் அதில் இருக்க ஃபேக்ட் என்னென்னா, ஒரு ப்ளூ வேல் வந்து அதிகபட்சமாக அதோட முழுங்க முடியாது என்னென்னா ஒரு கிரேப் ஃப்ரூட். அந்த கிரேப் ஃப்ரூட் மட்டும்தான் அதால் அதிகபட்சமாக முழுங்க முடியும். மீதி எதுவுமே அதால் ஈசோஃபேகஸ் வந்து அந்த கெப்பாசிட்டி தான் இருக்குது. வந்து அதை ஸ்வாலோ பண்ணுற அளவுக்கு தான் அந்த ஈசோஃபேகஸோட கெப்பாசிட்டி ஒரு ப்ளூ வேல்து.